ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பௌர்ணமி. நாங்கள் எப்போதுமே சத்யநாராயண பூஜை செய்வோம். அதை வந்து இப்போ இடையில கொஞ்சம் விட்டுட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேசரி செஞ்சு வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். சாயந்தரத்துக்கு நைவேத்தியம் பண்ணதான் ரவா கேசரி பண்ண போகிறேன். 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். 10 திராட்சை வச்சுருக்கேன். நெய் வச்சுருக்கேன். ஜீனி அளந்து போடும்போது காமிக்கிறேன். ஏலக்காய் தூள், கேசரி பவுடர், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் காஞ்சிருச்சு. வேணும்னா முந்திரி பருப்பு திராட்சை போட்டு வறுத்துக்கிறேன். ரவா 1 கப் வச்சுருக்கேன். ஒரு கப் ரவாவுக்கு 1 பவுன் தண்ணி, 2 டம்ளர் வைப்பேன். சும்மா ஒரு சிட்டிகை கேசரி, கொஞ்சோண்டு சால்ட். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த பாருங்க, 1 கப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ கட்டி இருக்காது. முக்கால் கப்பு ரவா போட்டேன். ஃபுல்லாக 1 கப்பு ஜீனி போடுறேன். இது போதும். நல்லா ரவா வெந்ததுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரவா எவ்வளோக்குள்ள நல்லா வறுக்கிறோமோ எவ்வளோ செஞ்சாலுமே கட்டி பிடிக்காது. இப்போ ஏலக்காய் பொடி வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை போட்டுருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சாமிக்கு எல்லா சாமிக்குமே வைக்க போகிறேன். நைவேத்தியம் வச்சுட்டு விளக்கேற்றுவேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாமி கும்பிடலாம்.